நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கிளைமேட்டுக்கு செட் ஆகுமான்னு கேட்பாங்க சரிங்களா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இம்போர்ட் பண்ணி ஒரு பிரீட் வாங்குறோம். இவங்களை வந்து பாத்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ல வைக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கத்துவாங்களா இல்ல இது கலட்டா பண்ணுவாங்களான்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. ரொம்ப ஃப்ரெண்ட். பப்பி குவாலிட்டி பாத்தீங்கன்னாலே தெரியும். பப்பி பிளாக் மாஸ்க் நல்ல டேனோட இருப்பாங்க. நல்ல பிளாக் மாஸ்க் ப்ரோ, நல்ல டேனு. பப்பி பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா மற்ற பிரீட்ஸ்க்காக ஷெட்டிங் இருக்கும் 6 months ஒன்ஸ் இல்லைன்னா டெய்லியுமே ஷெட்டிங் இருக்கும். ஆனா ஷிட்ஸு வந்து பாத்தீங்கன்னா ஷெட்டிங்கே இருக்காது, முடியே கொட்டாது. இது வந்து அதுல ஒரு பிளஸ். பேர் வந்து பாத்தீங்கன்னா ரவுடி. அவன் பேருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சேட்டை பண்ணுவான். சட் பர்பஸ் யூஸ் பண்றேன். இவனோட பப்பீஸ் நம்ம கிட்ட ரெகுலரா இருக்கும். Plus, you guys are not subscribed and you're watching this video, bell icon irko adu ting 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 subscribe. ஹாய், என் பேர் வெங்கடேஷ். நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை பூந்தமல்லி. நம்ம கெனல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா எம்வி ஹோம் பிரீட் பெட்ஸு. இப்போ நம்ம என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் பப்பீஸ் பார்க்க போகிறோம்னா ஜெர்மன் ஷெஃபர்டு, சிட்ஸு அண்ட் ஹஸ்கி பப்பீஸ் வித் ப்ரைஸோட சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹாய், நம்ம இப்போ பார்க்க போகிற ப்ரீடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மன் ஷெஃபர்ட் பப்பீஸு. இது வந்து லாங் கோட் பப்பீஸு. பப்பி குவாலிட்டி பார்த்தீங்கன்னாலே தெரியும். பப்பி பிளாக் மாஸ்க்கு நல்ல டேனோட இருப்பாங்க. நல்ல பிளாக் மாஸ்க் ப்ரோ, நல்ல டேனு. பப்பி பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஃபேஸ் பாருங்க, நல்ல ஹெவி சைஸ் பப்பி, லாங் கோட் பப்பி. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா புஷ் கோட் வரும், ஷார்ட் கோட் வரும், லாங் கோட் வரும், டபுள் புஷ் கோட் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா லாங் கோட் பப்பி சரிங்களா. பப்பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் பார்க்கணும் ஃபர்ஸ்ட் சரிங்களா. பப்பியோட பேரண்ட் 2 பேருமே மதர் அண்ட் ஃபாதர் ரெண்டுமே லாங் கோட்டாக பார்க்கணும். சப்போஸ் வந்து ஃபாதர் லாங் கோட்டாக இருப்பாங்க, மதர் வந்து புஷ் கோட்டு இல்லை ஷார்ட் கோட்டாக இருப்பாங்க. 2 பக்கமே ஆமாம், மதர் அண்ட் ஃபாதர் வந்து பார்க்கணும். பார்த்து வாங்கினீங்கன்னா தான் லாங் கோட்டாக என்னன்னு தெரியும். 100% லாங் கோட் வாங்குறோன்னா பேரண்ட் பப்பி பார்க்கணும். பார்த்தா தான் தெரியும். ஏன்னா டபுள் புஷ் கோட் கூட பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஷார்ட் கோட்டாக வரது கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பப்பியில் வந்து நல்லா ரைஸ் ஆகும் பப்பி சரிங்களா. ஆனால் நாளைக்கு ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து ஷார்ட் கோட்டாக இருக்கும். அது டிஃப்ரென்ஸ் பார்த்து தான் வாங்கணும். பேரண்ட் 100% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பப்பி ஃபியூச்சரில் என்ன மாதிரி வரும் ரிசல்ட்னு தெரிஞ்சிடும். ஜெர்மன் ஷெஃபர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ராயலாக இருக்கும், ஒபீடியண்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கார்டிங்க்கு ரொம்ப மோஸ்ட்லி ப்ரிஃபரபுளாக எல்லாரும் வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மன் ஷெஃபர்டு, டாபர்மேனு, ராட்வில்லரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டாபர்மேன், ராட்வில்லர் செகண்டரி தான். ரொம்ப வந்து ராயலாக இருக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மன் ஷெஃபர்டு தான். அதனால ஜெர்மன் ஷெஃபர்ட் தான் ரொம்ப மோஸ்ட்லி எல்லாரும் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நம்ம கிட்ட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 பப்பி இருந்தது. 5மே மேல் பப்பி தான், ஃபீமேல் பப்பி கிடையாது சரிங்களா. இப்போ 5 மேல் பப்பி இருக்குது, அதில் 2 மேல் பப்பி காட்டுறேன். பேலன்ஸ் பப்பி இருக்குது. எல்லாமே இதே மாதிரி தான் இருக்காங்க, பிளாக் மாஸ்கோட நல்ல டேனோட. மெயின்டெனன்ஸ் அவ்வளோவா இருக்காது பாரு. உங்களுக்கு ஷெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 6 months ஒன்ஸ் இருக்கும் சரிங்களா. ரொம்ப ஷெட்டிங் இருக்காது, முடி கொட்டும் வளரும், அது காமன் தான். 6 months ஒன்ஸ் எல்லா ப்ரீடுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்டிங் ஆகும், அது காமன் தான். மெயின்டெனன்ஸ் இவங்களுக்குன்னு தனியாலாம் ப்ரிஃபரபுளாக எதுவும் கிடையாது. மற்ற எல்லா ப்ரீட்ஸ்க்கும் காமனாக என்ன பண்ணுறோமோ அதே தான். இது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல லாங் கோட் பப்பீஸு. ஃபாதர் மதர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல லாங் கோட்டு. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 18,000 வரும். இப்போ நம்ம கிட்ட மேல் பப்பி மட்டும்தான் இருக்குது, ஃபீமேல் பப்பி கிடையாது. எல்லாமே மேல் பப்பி தான் இந்த லிட்டரில். பப்பி பார்த்தீங்கன்னாலே தெரியும். நல்ல பிளாக் மாஸ்க்கு, நல்ல டேனு. பப்பி சைஸ் பாருங்க, நல்ல ஃபர்ரு கோட்டிங்கு. நம்ம இப்போ பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்கி பப்பீஸு. இதில் நல்ல உள்ளிக்கோட் பப்பீஸு. இப்போ நம்ம கிட்ட 34 days பப்பீஸ் இருக்குது. ப்ளூ ஐஸு பார்த்தீங்கன்னாலே தெரியும். பப்பி வந்து இவன் வந்து பார்த்தீங்கன்னா மேல் பப்பி, பிளாக் அண்ட் ஒயிட்டு. காப்பர் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பப்பி. இப்போ 2 பப்பி தான் இருக்குது, பேலன்ஸ் பப்பீஸ் கொடுத்துட்டோம். பப்பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கம்பெனியனாக இருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாரும் வந்து வாங்குறது பார்த்தீங்கன்னா இவங்க அட்ராக்ஷனுக்கு தான், இந்த ஹை கலருக்கு ப்ளஸ் இவங்களோட கோட்டுக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உல்ஃப் மாதிரி இருப்பாங்க வளர்ந்தாங்கன்னா. உல்ஃப் ஸ்டைலில் இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து அந்த ஆசைக்கு நிறைய பேர் வாங்குறாங்க. இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டில் வைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கத்துவாங்களா இல்லை இது கலட்டா பண்ணுவாங்களான்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. ரொம்ப ஃப்ரெண்ட்லி, ரொம்ப காமனாக இருப்பாங்க. மற்ற டாக்ஸ் மாதிரி குலைக்கிறது எதுவுமே இருக்காது சரிங்களா. ரொம்ப சைலண்டான டைப்பு. யாராவது அன்னோன் ஸ்ட்ரேஞ்சர் யாராவது வந்தாங்கன்னா லைட்டாக குலைப்பாங்க, மற்றபடி எந்த ப்ராப்ளமும் கொடுக்க மாட்டாங்க. வீட்டுக்குள்ளேயே நம்ம ஃப்ரீயாக வச்சு வளர்க்கலாம்.
நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கிளைமேட்டுக்கு செட் ஆகுமான்னு கேட்பாங்க. சரிங்களா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இம்போர்ட் பண்ணி ஒரு ப்ரீட் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அதான் நம்ம கிளைமேட்டுக்கு செட் ஆகாது. இப்ப நம்ம இந்தியாலேயே வந்து ப்ரீட் பண்றாங்க, அதுவும் சென்னையில தமிழ்நாட்டிலேயே வந்துடுச்சு இப்போ பப்பீஸ். அதனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்சு அதெல்லாம் ப்ராப்ளம் இருக்காது. நீங்க தைரியமா நம்பி வாங்கலாம், பப்பீஸ் எதுவும் ஆகாது. இல்ல நீங்க வெயில் டைம்ல 24 hours தண்ணி பிளஸ் வந்து ஒரு ஃபேன் கீழே இருந்தா கூட போதும். சரிங்களா, ஏசிலேயே தான் வைக்கணும்லாம் கிடையாது. அந்த சம்மர் டைம்ல ரொம்ப வெயில் இருக்க டைம்ல இந்த ப்ரீடுன்னு இல்ல, அஸ்கின் கிடையாது, எல்லா ப்ரீட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரீட் டாக்ஸா இருக்கட்டும் சம்மர் டைம்ல வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும், ஸ்ட்ரெயின் ஆகும். ஸோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தண்ணி எப்பயுமே 24 hours இருக்கணும் அவங்க குடிக்கிறதுக்கு, ஏன்னா டீஹைட்ரேட் ஆகக்கூடாது. ஸோ அதனால ஃபேன் கீழே வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். மெயின்டெனன்ஸ் ரொம்ப அதிகமா காசு செலவாமா? மெயின்டெனன்ஸ் இருக்காது ரொம்பலாம், இவங்களுக்கு செட்டிங் அவ்வளவா இருக்காது. சரிங்களா, ஷெஃபர்டு மற்ற பீட்ஸ் மாதிரி கோட் நல்லா இருக்கும். நீங்க கோட் மெயின்டெனன்ஸ்லாம் தனியா பண்ணணும்லாம் கிடையாது, நல்லா வருவாங்க. ஃபுட்டு வந்து பாத்தீங்கன்னா காமன், எல்லாருக்கும் காமன் ஃபுட்டு தான். சரிங்களா, இவங்களுக்குன்னு தனியா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும், இல்லை இவங்களுக்குன்னு தனியா இந்த ஃபுட்டு தான் கொடுக்கணும்லாம் கிடையாது. பிரைஸ் எவ்வளவு பிரதர்? இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பிரைஸ் தான் கொடுக்குறேன். ப்ளூ ஐஸ் உள்ளி கோட்டு மேல் வந்து 20,000 தரேன், ஃபீமேல் வந்து 19,000 கொடுக்குறேன். ஆமா, ரெண்டுமே ப்ளூ ஐஸ் தான். மற்ற பப்பீஸ்லாம் சேல் ஆயிடுச்சு. ஆமா, ஒரு மேல் ஒரு ஃபீமேல் வச்சிருக்கேன். ஓகே, நம்ம இப்ப வந்து பாத்தீங்கன்னா சிட்ஜு பப்பி பிரதர், ரொம்ப கியூட்டா இருப்பாங்க, டாய் மாதிரி இருப்பாங்க பார்க்கறதுக்கு, ஒரு பொம்மை மாதிரியே. நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். இவங்க வந்து ட்ரை கலரு, இவங்க வந்து பிளாக் அண்ட் ஒயிட். சரிங்களா, ரெண்டுமே ஃபீமேல் தான் பிரதர். சரிங்களா, மேல் இப்ப மொத்தம் ஒரு 8 பேட்சஸ் கிட்ட இருக்கு பிரதர் பப்பீஸ். இப்ப 2 ஃபீமேல் ஒரு மேல் இப்ப இருக்கு, மற்ற பப்பீஸ் எல்லாம் கொடுத்துட்டேன். இது இல்லாம லிட்டர்மெண்ட்ஸ் இருக்கு. சரிங்களா, மதரோட பப்பீஸ் இருக்கு. எப்பயுமே நம்ம கிட்ட சிட்ஜு பப்பீஸ் எப்பயுமே இருக்கும் பிரதர். மற்ற பிரீட்ஸோட சிட்ஜு நம்ம கிட்ட எப்பயுமே இருக்கும், ஏன்னா நம்ம கிட்ட சிட்ஜு அடல்ட்ஸ் இருக்கு, மேல் மேட்டிங் பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாம என்னோட ஓன் ஃபீமேல்ஸும் இருக்குது. சரிங்களா, அவங்களோட பப்பீஸும் இருக்கு. என்கிட்ட ஓன் பீகிள் இருக்கு அடல்ட்ஸ், அவங்களோட பப்பீஸும் எப்பயுமே இருக்கும். என்கிட்ட மேட்டிங்க்கு மெயில் இருக்கு, பீகிள் மெயில், பக்கு மெயில் இருக்கு. ஸோ அவங்களோட பப்பீஸு என்கிட்ட எப்பயுமே சிட்ஜு வந்து டெய்லியுமே இருக்கும் என்கிட்ட பப்பீஸு. சரிங்களா, நீங்க பேரண்ட் பார்த்தே எடுக்கலாம் நம்ம கிட்ட மோஸ்ட்லி பப்பீஸ் சிட்ஜுவை பொறுத்த வரைக்கும். மற்ற பிரீட்ஸ்னா கூட நம்ம கிட்ட பேரண்ட் நீங்க மதரோட பப்பி இருக்க மாதிரி ஃபாதர் எல்லாமே நான் ஷேர் பண்ணுவேன். இது மட்டும் நம்ம கிட்ட சிட்ஜு பப்பி வந்து பாத்தீங்கன்னா மதரோட கம்பல்சரி நீங்க பார்த்து எடுக்கலாம். இது பப்பி பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 13,000 வருது. மேல் ஃபீமேல் ரெண்டுமே 13,000. சரிங்களா, 45 days ஆச்சுனாலே வேக்சின் போட்டு கொடுத்துருவோம். வேக்சினேஷனுக்கு சார்ஜஸ் எதுவும் வாங்குறது கிடையாது. சிட்ஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா மற்ற பிரீட்ஸ்க்காக ஷெட்டிங் இருக்கும், 6 months ஒன்ஸ், இல்லைன்னா டெய்லியுமே ஷெட்டிங் இருக்கும். ஆனா சிட்ஜு வந்து பாத்தீங்கன்னா ஷெட்டிங்கே இருக்காது, முடியே கொட்டாது. இது வந்து அதுல ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா சிட்ஜு எல்லாரும் வாங்குறதுக்கு முடி ஏர்ஃபால் இருக்காது. சரிங்களா, மற்ற பிரீட்ஸ் நம்ம கையில எடுத்தோம்னாலே டிஷர்ட்லயோ இல்ல ஷர்ட்லயோ வந்து முடி ஒட்டிக்கும். இந்த பிரீட்ல வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. ஸோ அதனாலே காமனா இருப்பாங்க. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு அப்புறம் கிஃப்டிங் பர்பஸ்க்கு ரொம்ப வாங்குவாங்க. இப்போ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா பொமேரியன் பப்பீஸ் வாங்கிட்டு இருந்தாங்க கிஃப்டிங் பர்பஸ்க்காக. சரிங்களா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே சிட்ஜு ரொம்ப லைக் பண்ணி வாங்குறாங்க சிட்ஜு பப்பிய. சோ எப்படி அது என்னென்ன மெயின்டெய்ன் பண்ணி வளர்க்கணும், இது என்னென்ன ஃபுட் கொடுக்குறீங்க, ஃபுட் அப்போ அத கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க. வேக்சினேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பப்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா பப்பி டிபின்னு சொல்லுவாங்க பிரதர். அது வந்து 20 ல இருந்து 35 daysக்குள்ள பண்ணுவாங்க பப்பி டிபி. அது நம்ம பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா, டிவார்மிங் வந்து 2 times பண்ணிடுவோம். 15 daysல ஒரு டிவார்மிங்கும் 30 daysல ஒரு டிவார்மிங்கும். நெக்ஸ்ட் நீங்க 45 daysல இப்ப என்கிட்ட பப்பி எடுக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு வேக்சினேஷன் பண்ணியே இருக்கும் கம்பல்சரி. டிவார்மிங் 3 times பண்ணியிருப்போம் ரெகுலரா, 15 days ஒன்ஸ். அதாவது 45 daysனா 3 times பண்ணியிருக்கணும். டிவார்மிங் ப்ராப்பரா பண்ணியிருப்போம், அதெல்லாம் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. நம்ம கார்டு போட்டு கொடுத்துருவோம், வேக்சினேஷன் கார்டு. டிவார்மிங் எப்பப்பெல்லாம் பண்ணணும்? டிவார்மிங் ஒரு பப்பின்னு நீங்க எந்த பிரீடுன்னு இல்லை, எல்லா பிரீடுமே காமனா ஒரு 20 days ஒன்ஸ் டிவார்மிங் பண்ணணும் பப்பி ஸ்டேஜ்ல. சரிங்களா, அதே செமி அடல்ட் ஆயிட்டாங்கன்னா 2 months ஒன்ஸ் பண்ணா போதும். பப்பி ஸ்டேஜ்ல எத்தனை மாசம் வரைக்கும் அந்த 20 days ஒரு 3 to 4 months பிரதர். 3 to 4 months நீங்க 20 days ஒன்ஸ் கம்பல்சரி டிவார்ம் பண்ணணும். சிட்ஜுன்னு இல்ல, பீகிள், லேப், நீங்க எந்த பிரீடு எடுத்தாலும் 20 days ஒன்ஸ் டிவார்மிங் பண்ணணும். டிவார்மிங் ஏன் பண்றதுன்னா பப்பி வந்து பாத்தீங்கன்னா வயிறு நல்லா உப்புனா மாதிரி ஆயிடும். வயிற்றுல புழு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஃபுட்டு எடுத்தாங்கன்னா கூட அவங்களுக்கு சரியா வாமிட் பண்ணுவாங்க, டைஜஷன் ஆகாது, சரியான வந்து நியூட்ரிஷன் கிடைக்காது.
அந்த புழு தான் சாப்பிட்றோம் எல்லாத்தையுமே. டிவார்மிங் கம்பல்சரி நீங்கள் பண்ணணும், அது வந்து மஸ்ட்டு என்ன கேட்டிங்கன்னா. வேக்சினேஷன் அதே மாதிரி 3 வேக்சினேஷன் பண்ணுவாங்க. அந்த வேக்சினேஷன் உங்களுக்கு கார்டு போட்டு கொடுத்துருவோம், அதுலேயே டேட் இருக்கும். நீங்கள் அந்த வேக்சினேஷன் பப்பி வெளியே கொண்டு போகலாமலாம் கேட்குறேன், அது எப்படி போயிடும்? பப்பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நீங்கள் வெளியே கொண்டு போங்க, ஆனால் வெளியே சரௌண்டிங்கில் எங்கேயும் விடாதீங்க என்ன கேட்டிங்கன்னா. ஏன்னா ஸ்ட்ரீட் டாக்ஸு எல்லாம் இருப்பாங்க, வருவாங்க போவாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிசீஸ் வரதுக்கு சான்சஸ் 100% இருக்குது. ஸோ ஒரு வேக்சினேஷன் ப்ராப்பராக எல்லா வேக்சினேஷனும் கம்ப்ளீட் ஆகாத பப்பியை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு வேறு இடத்துல நீங்கள் சரௌண்டிங்கில் வைக்கிறீங்கன்னா அது சேஃப் கிடையாது. ஸோ ஒரு 3 to 4 month வரைக்கும் வேக்சினேஷன் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு ஒரு 4 months ஆகும் அந்த 3 வேக்சினேஷன் முடியறதுக்கு. ஸோ அந்த டைம் வரைக்கும் நீங்கள் பப்பியை சேஃபாக வச்சுக்கிறது ஒரு குழந்தைய வச்சுக்கிற மாதிரி தான். இப்போ நீங்கள் ஒரு பிறந்த குழந்தைய நீங்கள் வெளியே கூட்டிகிட்டு போக மாட்டீங்க சரிங்களா. தண்ணி மாற்றக்கூடாது, ஃபுட்டு மாற்றக்கூடாது, எல்லாமே ஒரு 5 months வரைக்கும் நீங்கள் பத்திரமா தான் பார்த்துப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான் பப்பீஸையும் நம்ம பார்த்துக்கணும், ஒரு குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி தான். இவன் பார்த்தீங்கன்னா பீகிள், இவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரவுடி. அவன் பேருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சேட்டை பண்ணுவான், கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்க மாட்டான், ஓவர் ஹைப்பர் ஆக்டிவ். இவன் ரவுடித்தனத்தை பார்த்துதான் என் பையன் இவனுக்கு ரவுடினே ஷட் பர்பஸ் யூஸ் பண்றோம். இவனோட பப்பீஸ் வந்து நம்ம கிட்ட ரெகுலரா இருக்கும். இவன் KCI சர்டிஃபைடு சரிங்களா. ஸ்டட்டிங்காக யூஸ் பண்றேன். என்கிட்ட அது இல்லாம ஓனா என் ஃபீமேல்ஸ் இருக்கு. ஸோ அவங்களுக்கு ப்ரீடிங்க்கு இவனை ரொம்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஸ்டட்டிங்க்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா டோர் ஸ்டெப் மீட்டிங்கே பண்ணி தரலாம். இப்போ நம்ம பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா பக்கு. இவன் நேம் வந்து பாத்தீங்கன்னா டாம் சரிங்களா. இவன் வந்து பாத்தீங்கன்னா நான் பப்பில இருந்து வளர்க்குறேன், ஸ்டட் பர்பஸ் யூஸ் பண்றேன். இவனோட பப்பீஸ் நம்ம கிட்ட ரெகுலரா இருக்கும். பிளஸ் வந்து நீங்க மீட்டிங் கேட்டீங்கன்னா கூட நம்ம பண்ணி கொடுக்கலாம், டோர் ஸ்டெப் மீட்டிங். இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1.5 years ஆகுது. ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவ். இவனும் ஒரு இடத்துல இருக்க மாட்டான். நம்ம கிட்ட இருக்க மெயில்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா விட்டோம்னா ஓடணும், ரோப் போட்டு வைக்க கூடாது. வீடியோக்காக ஒரு இடத்துல நிக்க மாட்டாங்கன்றதுனால ரோப் போட்டு பிடிச்சிட்டு காட்டுறேன். நம்ம பக்கத்துல கூட உட்கார மாட்டானுங்க. சரிடா. இப்ப நம்ம பப்பீஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம கிட்ட எந்த பப்பீஸ் இல்லாம ரெகுலரா எல்லா பிரீட் பப்பீஸும் கிடைக்கும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டோர் ஸ்டெப் இப்ப வீட்டுல எடுத்துட்டு வந்து டெலிவரி தரணும். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பர்த்டே கிஃப்டா தரணும், சர்ப்ரைஸா ஒரு 12 o'clock எடுத்துட்டு வந்து கொடுங்க, அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அந்த மாதிரி பப்பீஸும் நம்ம எடுத்துட்டு போய் வீட்லயே கொடுக்குறோம். அது இல்லாமல் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா நம்ம வந்து பப்பீஸ் டிரான்ஸ்போர்ட் பண்ணி தரோம். சென்னைக்குள்ளேயே இருந்தாங்கன்னா நம்ம ஃப்ரீ ஆஃப் டெலிவரி பண்ணி கொடுக்குறோம். போர்டிங் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்குற பப்பீஸ்க்கு மட்டும் போர்டிங் பண்ணி தரோம். ரெகுலரா அடல்ட்ஸ் எல்லாத்துக்குமே பண்றது கிடையாது. நம்ம கொடுக்குற பப்பீஸ் கஸ்டமர்ஸ் எப்பயோ வெளியே போறோம், அர்ஜென்ட் எமர்ஜென்சின்னு கேட்குறப்போ அவங்களுக்கு மட்டும் நம்ம போர்டிங் பண்ணி தரோம். ஸோ எல்லாத்துக்கும் போர்டிங் நம்ம பண்றது கிடையாது. நம்ம கிட்ட ஆல்ரெடி பப்பீஸ் எல்லாமே இருக்கும், நம்மளோட ஓன் அடல்ட்ஸ்லாம் இருக்கிறதுனால நம்ம கிட்ட ஸ்பேஸ் அதிகமாக இல்லை. ஸோ வெளியே இருந்து மற்ற டாக்ஸ் எடுத்து நம்ம போர்டிங் பண்ண முடியாது. போர்டிங் வேணும்னா நீங்கள் பப்பீஸு இல்லை ஒரு செமி அடல்ட்டோ இல்லை ஃப்ரெண்ட்லி டைப் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா நம்ம கிட்ட ஸ்பேஸ் இருக்குன்னா நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா நம்ம போர்டிங் பார்த்து தருவோம். நம்ம கான்டாக்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 9171701728 பூந்தமல்லி. எந்த டைம் வேணா கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப்ல எல்லாம் ஒரு மெசேஜ் போட்டு விடுங்க, நான் உடனே ரிப்ளை பண்ணிடுவேன். தேங்க்யூ ப்ரோ.